போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம், ஜல்லிக்கட்டை உடனடியாக நடத்தணுங்கிறது தான். அதுதான் அதனுடைய நடவடிக்கை. வேற என்ன இருக்கு? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது மத்திய அரசாங்கம் உடனடியாக அதை அமைக்காம வழக்குக்கு போச்சு. ஏன் இதுல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, அதை எதிர்த்து அதற்கு மாறாக ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிக்க ஏன் முடியல? அப்ப அதுக்குள்ள மத்திய அரசாங்கமும் அதற்காகத்தான் இருக்கிறதே தவிர மக்களிடையே உணர்வை புரிந்து கொள்ளுகிற மாதிரி இல்லை. தமிழக அரசு இப்ப போயிருக்கிறாரு, போய் அதே வேகத்தில் திரும்பிட்டாங்க. சுப்பிரமணிய சாமி 3 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாரோ அதே இதை மோடி இப்ப சொல்லியிருக்கிறார். ஆகவே அது மத்திய அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு சிக்னல் கூட இதுல இல்ல. அதாவது நமக்கு தமிழுடைய பாரம்பரியம் பொங்கல் என்பது முக்கியமான விழா. இதுல ஒரு சென்சிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சுப்ரீம் கோர்ட் விசாரணை பண்ணி முடிந்ததுக்கு அப்புறமும் ஜட்ஜ்மெண்டா ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் இதை ஒரு அவசர வழக்கா அவசர தீர்ப்பாக கொடுப்பதற்கு இந்த நீதிபதிகளுக்கு அதற்கான கால அவகாசம் இல்லையா? ஏன் இந்த அழுத்தம்? எத்தனையோ வழக்குகள்ல இன்னைக்கு மத்திய அரசு மாநில அரசு உடனடியாக அவர்களாகவே வழக்கை எடுத்து விசாரித்து தீர்ப்பு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கும் பொழுது மக்களோடு உணர்வுகளோடு ஒன்று இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்த, ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்த ஏன் ஒரு அவசர வழக்கை எடுத்து நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லக்கூடாது? எது வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு எது சரின்னு தான் சொல்லட்டும். அதற்கப்புறம் பாராளுமன்றத்துக்கு நம்மளுடைய மக்களுடைய சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் மக்களுடைய பிரதிநிதிகளுக்கு இருக்கு. அது நம்ம பார்த்துக்குவோம். அது மட்டும் இல்ல, தமிழக அரசு இப்போ போயிருக்காங்க, முதல்வர் போயிருக்காரு இவ்வளோ பெரிய நெருக்கடிக்கு பின்னால். ஆனால் இதே போன நவம்பர்லேயே நமக்கு நல்லாவே தெரியுது, ஒரு எதிரான ஒரு முடிவை நீதிமன்றம் எடுத்த பின்னால் மத்திய மாநில அரசுகள் இந்த ஜனவரி 13 வருடம் இது காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முன்னாலே இந்த நடவடிக்கையில் எடுத்திருந்தால் நிச்சயமாக நீதிமன்றத்தை அவங்க கூட கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும். அவங்க நீதிமன்றத்தை கடைசி நேரத்தில் போகும்போது அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரெஸ்டீஜ் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் ரொம்ப அருமையாக கேட்ட தமிழகம் என்ன பண்ணணும், நம்மளை பொறுத்தவரைக்கும் சொல்கிறப்ப நீங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்து மாநிலங்கள் எல்லாம் எது தடை பண்ணப்பட்டதோ அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே ஒன்றும் பெரிய புரட்சி நடந்துடல. ஆனால் இங்கே இவ்வளவு மக்கள் எழுச்சியோடு இருக்கும்போது அரசு ரொம்ப துணிச்சலாக ஜல்லிக்கட்டை நடத்தணுங்கிறது தான் எங்கள் தொழிற்சங்கங்களுடைய வேண்டுகோள். தாராளமாக நடத்தலாம். மக்கள் உங்கள் பின்னால் இருக்காங்க. இன்னைக்கு இளைஞர்கள் மக்கள் எல்லோருமே எந்த விதமான அரசியல் சாயம் இங்கே பூச்ச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் ஒன்றா இருக்கும்போது எதுக்காக பயப்படணும்? அதையும் மீறி மத்திய அரசு தலைமுடியுமா இல்லை வேற யாராவது இங்கே தலையிட முடியுமா? நிச்சயமாக முடியாது என்பதை நிச்சயமாக அதை புரிஞ்சுக்கிட்டு தமிழக அரசு இந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்தாலே போதும். நம்ம யாரும் எதிர்பார்க்காத உணர்வு, வங்கி கிடந்த உணர்வுகள்லாம் இப்போ இன்றைக்கி வெளிப்பட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான எல்லா இடத்துலையும் எங்கே என்ன நடக்குன்னு தெரியல. மதுரையில் பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக ரயில் மறியல் எங்கே என்ன அந்த அளவுக்கு போயிட வேணாம். நேரடியாக இப்போ நம்ம எல்லா முயற்சியும் எடுத்துட்டாரு தமிழகத்தின் சார்பாக நம்ம எடுத்துட்டோம். அதையும் மீறி மக்கள் உணர்வுக்கு மதிக்க தாராளமாக ஒரு முடிவை மாநில அரசு எடுக்கணும். அது எடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏதோ டெல்லியில் பேசிட்டு இருக்காங்க, அந்த முடிவு வரும் என்று நான் நினைக்கிறேன். எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காங்க, உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், இல்லைன்னா சட்டமன்றத்தை கூட்டி அவசரமா ஒரு தீர்மானமோ அவசர சட்டத்தை பிறப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது போன்ற ஒரு கோரிக்கை முன் வைப்பீங்களா? தாராளம் கூப்பிட்டு வச்சு மக்களுடைய இது எல்லா மக்களிடையே உணர்வையும் பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்க. இதுல அரசியல் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மக்களுடைய உணர்வோடு மாநில அரசு நிக்கணும். நாங்க அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். மாநில அரசு தனிப்பட்டு நின்னோம்னா மாநில அரசு காணாம போயிடும். ஜனநாயகத்தில் இருக்கிற அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்றி செய்தால் மக்கள் உங்களோடு இருக்கிறார்கள், அரசுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதுதான் நாங்க எங்க பார்வை. அதைத்தான் அரசுகிட்ட எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்தில் சார், உலகத்தில் 2 வர்க்கம் பெரிய வர்க்கம். ஒன்று தொழிலாளி வர்க்கம், 2வது மாணவர்கள். மாணவர் வர்க்கமும் தொழிலாளர் வர்க்கமும் ஒன்று சேர்ந்தால் உலகத்தில் சாதிக்க முடியாதே ஒன்று கிடையாது. இப்போ 2 வர்க்கமும் நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம். அதனால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இதுக்கு மிஞ்சின வர்க்கமே கிடையாது. அதோட விவசாய சார்ந்த அந்த மக்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒரு நாட்டில் புரட்சி வருது, வெடிக்குது, அல்லது வெற்றிகரமாக ஒரு காரியம் முடிக்கணும்னா 3 வர்க்கங்கள். ஒன்று விவசாய வர்க்கம், அந்த தொழிலாளர்கள் விவசாயிகள். 2வது தொழிலாளர் வர்க்கம். 3வது மாணவர் வர்க்கம். இது 2 உணர்ச்சி வசப்பட்ட கூட்டம்.
லேசாக தட்டி விட்டா போது பிடிச்சிக்கணும். அமைதியாக இருந்த தமிழகத்தில் இன்றைக்கு மாணவர் உலகம் வந்துருச்சு. வாலிபர்கள் முன்னால் வந்துட்டாங்க. உழைக்கும் வர்க்கமும் இன்னைக்கு ஒன்று சேர்ந்துருச்சு. ஆக உழைக்கும் வர்க்கமும் மாணவர் வர்க்கமும் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக ஜல்லிக்கட்டுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு நிச்சயமா வரும். இன்னைக்கு மோடி என்ன சொல்லிட்டாரு, என்னால் ஒன்றும் முடியாது, கோர்ட்டில் இருக்கு, கோர்ட்டில் இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும், நீங்க கை விரிச்சிட்டாரு அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால இன்னொரு வழி இருக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, நீங்க உயர் நீதிமன்றத்துக்கு போங்க, சென்னை உயர் நீதிமன்றத்தில் போய் முறையிடுங்க சொல்லணும்னு சொல்லியாச்சு. உயர் நீதிமன்றம் இதவே அடிப்படையாக வச்சுக்கிட்டு